டியர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிம் ஹார்ட்டன்ஸ் ஒரு கேக் அண்ட் பேக் ஷாப் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கேக் அண்ட் பேக் ஷாப் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக ரொம்பவே பாப்புலராக இருக்குது. இந்த மெயினாக கனடாவில் வந்து இது ரொம்பவே பாப்புலரான ஒரு ஷாப்பு. மிடில் ஈஸ்ட்டில் நான் இது ரொம்ப பார்க்கல, பட் அட்லீஸ்ட் ஒரு 10 ஷாப் வச்சும் சவுதி அரேபியாவில் ஈச் ப்ரொவின்ஸில் இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. இங்கே என்னென்னா, இப்போ கொரோனா டைம்ன்றதுனால எல்லாத்துக்குமே பிளாக்டு, உள்ளே உட்காந்து யாரும் சாப்பிட முடியாது. அதனால் இப்போ எல்லாமே நம்ம வந்து ஜஸ்ட்டு டேக்அவே மட்டும்தான். போயிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு வெளியில் வெயிட் பண்ணால் அவங்க தருவாங்க. அதை எடுத்துகிட்டு நம்ம போக வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி நான் என்ன வாங்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ்வலாக ஆஃபீஸில் குடிக்கிறது அமெரிக்கானோட எஸ்ப்ரெஸோ ஃபார்மேட்டு, ரொம்ப ஸ்ட்ராங்கான காஃபி, ஸ்வீட்டெல்லாம் இருக்காது, கசப்பான ஒரு காஃபி. டைரெக்டாக வந்து காஃபி கொட்டை மட்டும்தான், ஜஸ்ட் ஹாட் வாட்டர் போட்டு அது கூட தருவாங்க. அதுதான் இன்றைக்கி நான் வாங்குகிறேன். இந்த காஃபியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 14 ரியால்ஸு, இந்தியன் மணிக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 300 ருபீஸ் கிட்ட வரும். இது எதனால் இந்த ப்ராடக்ட்டை பற்றி நான் இங்கே சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வந்து ஷாப்ஸ்லாம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் கஃபே, டிம் ஹார்ட்டன்ஸு, ஸ்டார்பக்ஸு, அதுவும் இல்லாமல் இன்னும் ஸ்மால் காஃபி ஷாப்ஸ் எல்லாம் கூட இருக்குது. நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்தாச்சு, வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு வந்து அவங்க ஒரு சர்வெண்ட் வந்து நம்மக்கிட்ட அந்த காஃபி வந்து வெளில வச்சிட்டாங்க. இது வந்து அந்த டிம் ஹார்ட்டன்ஸோட கப்பை. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீயூசபிள் கப்பு. இது வந்து ஸ்மாலு, இதில் வந்து மீடியமு, அப்புறம் லார்ஜுன்னு இருக்குது 2 வெர்ஷனு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸு ஒரு 300 ரூபாயிலேருந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 500-600 வரைக்கும் வந்து ஒரு காஃபியோட ப்ரைஸ் வந்து அவங்க செல் பண்ணிகிட்ருக்காங்க. இது இங்கே கரன்சி வேல்யூ, காஸ்ட் ஆஃப் லிவிங்கை பேஸ் பண்ணி அந்த ப்ரைஸ் இவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் யூஸ்வலாக நம்ம ஊரில் வந்து இதே சேம் காஃபியை இதே ஃபார்மேட்டில், இதே கப்பு, இதே ஸ்டாண்டர்டில் நம்ம ப்ரொவைட் பண்ணோன்னா இட் வில் நாட் காஸ்ட் யூ, இது வந்து ஒரு 50 ரூபாய்க்கு மேலே போகாது. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு மினி வெர்ஷன் ஆஃப் காஃபி ஷாப்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ் இருக்கோ அந்த இடத்துலலாம் நம்ம வைக்கணும். இவங்க கொடுக்குற எஸ்ப்ரெஸோ, லாட்டே, ஃப்ராப்புசினோ, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸும் நம்மளாலையும் கொடுக்க முடியும். இது நம்ம ஊர் ஆளுங்க வாங்கலைனாலும் வெளிநாட்டிலேருந்து வரவங்க, இல்லை மற்ற பிக் சிட்டிலேருந்து வந்து நம்ம சிட்டியை வந்து பார்க்குறதுக்கு வரவங்கள கண்டிப்பாக இந்த மாதிரி காஃபீஸ் எல்லாம் வாங்குவாங்க. ஈவன் நம்ம லோக்கல் பீப்புள்ஸு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அவங்களுமே வந்து வாங்குவாங்க. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு அட்ராக்டிவான ஷோரூமு, டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் வந்து காஃபி பவுடர்ஸு. காஃபி பவுடர் பற்றின டீட்டெயில்ஸும் நான் என்னோடய அடுத்த வீடியோஸில் போடுறேன். அதில் இன்னும் நிறைய டீட்டெயில், எந்த மாதிரியான காஃபி பவுடர்ஸ்லாம் இருக்குது, அது எந்தெந்த கண்ட்ரீஸில் இருக்குது, அது பற்றின டீட்டெயில்ஸும் நான் வந்து இமீடியட்டாக அவங்களுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து ஆல்ரெடி ரெடிமேடாக நிறைய காஃபி பவுடர்ஸ் விற்குது. அந்த ரெடிமேட் பேக்ஸ் பற்றின டீட்டெயில்ஸும் நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.